வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டு. இந்த வாழைப்பூவை சேர்த்துக்குவோம். கட் பண்ணியும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் அரைச்சும் வச்சுருக்கேன். வெங்காயமும் வாழைப்பூவும் பாருங்கள். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். சோம்பு தேவையானது போட்டுக்கோங்க. சோம்பு போட்டிருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு கலந்தாச்சு. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு வடையை தட்டி போட்டுக்கோங்க. அப்படியே சுட சுட வாழைப்பூ வடை இந்த மழைக்காக. நீங்கள் வேணும்னா இதில் மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். கடலப்பருப்பு மசாலா. ரெடி ஆகிடுச்சு வடை. எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களே செய்யுங்க. எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.